அன்பார்ந்த பெரியோர்களே, தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவில் கலந்து கொள்வதிலே தமிழக காங்கிரஸ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற சட்டமன்ற குழு தலைவர் அருமை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் அவர்களே, பொறுப்பிலே இருக்கிற அருமை தோழர்கள் பாவரசு அவர்களே, பாலாஜி அவர்களே, பனையூர் பாபு அவர்களே, நெறியாளுநராக சிறப்பாக செயல்படுகிற ஆளூர் ஷா நவாஸ் அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கிற அரங்க தமிழொலி அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கிற வேளாண் துறை அமைச்சர் MRKP அவர்களே, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் அவர்களே, அருமை நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்களே, அருமை நண்பர் கனல் கண்ணன் அவர்களே, செந்திலதிபர் அவர்களே, காதர் மொய்தி ஜவஹருல்லா அவர்களே, மணிவாசகம் அவர்களே, காஜா மொயினுதீன் பார்கவி அவர்களே, அருமை தோழர்கள் மணவாளன் அவர்களே, பாரா நீதிவள்ளல் அவர்களே, அங்கனூர் சிவகுமார் அவர்களே, அறிவுடை நம்பி அவர்களே, செந்தில் அவர்களே, கலையரசன் அவர்களே, திராவிடமணி அவர்களே, கதிர்வளவன் அவர்களே, ரத்தினவேல் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களிடையே ஓர் அற்புதமான பிரகடனத்தை தெரிவிக்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தோழர் திருமா அவர்களே, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. நாம பல நிகழ்ச்சிகளை வரலாற்று சிறப்புடைய நிகழ்ச்சிகளாக சொல்லுவோம். ஆனா இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இது வெறும் அரசியல் நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. 25 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு தோழர் திருமா அவர்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய அன்பு தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் திருமா அவர்களை கட்டி அணைத்து இந்த அங்கீகாரத்தை வழங்கி அவரை உச்சி முகர்ந்து, நீங்கள் இந்த அரசியலுக்கு தகுதியானவர், இந்த அரசியலை செய்யுங்கள் என்று சொன்னவர் அன்பு தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள். அதன் பிறகு அவரை கலைஞர் வளர்த்தார். கலைஞருடைய வளர்ப்பு என்பதும் இங்கே முக்கியமாக நாம் கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயங்கள். நண்பர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் குறிப்பாக கொள்கை வழியிலே இருக்கின்ற ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கிறார்கள். சமீப காலமாக பத்திரிகைகளிலே ஒரு செய்தி வந்தது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறு கூட்டணிக்கு சென்று விடுவார்கள், ஆட்சியில் அதிகாரம் வழங்குகிற கட்சிகளுக்கு செல்லுவார்கள், அதற்கான முயற்சி நடக்கிறது என்று தொடர்ச்சியாக நமக்கு எதிரானவர்கள் எழுதி வந்தார்கள். பொதுவாகவே திருமா விஷயம் என்றால் எனக்கு வேண்டியவர்கள் எங்கள் கட்சியிலே இருக்கிற தலைவர்கள் என்னிடம் கேட்பார்கள். நான் அப்பொழுது அவர்களிடம் சொல்லுவேன், நான் அவரோடு பேசி ஓராண்டு காலமாகிறது, எனவே அவருடைய மனநிலை என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் உங்களிடம் உறுதியாக சொல்லுவேன், மத சார்பின்மை என்கின்ற கொள்கை எங்கே இருக்கிறதோ அங்கே திருமா இருப்பார். அந்த கொள்கை நம்முடைய கூட்டணியில் தான் இருக்கிறது. எனவே இந்த கூட்டணியில் தான் அவர் இருப்பார், நீங்கள் அச்சப்பட தேவையில்லை என்று நான் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். இதுதான் நம்பிக்கை என்பது.
நீங்க அரசியல்ல நம்பிக்கை என்பது அரிது. நாம ஒண்ணு பேசுவோம், வேறு மாதிரி நடப்போம். ஆனால் ஒருவரை நம்பி ஒரு உத்தரவாதத்தை தர முடிகிறது என்றால் அதற்கு திருமாவர்கள் பொறுப்பானவர் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. இந்த கருத்தை பெரியவர் பாக்கவி அவர்கள் பேசினார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம், அவர் சொல்றாருன்னு. நம்பிக்கை மிக முக்கியம் அரசியல்ல. அந்த நம்பிக்கைக்கு உரியவராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்திருக்கிறது. தோழர் திருமா அவர்கள் இருந்து வருகிறார். ஒரு சின்ன கட்சியா ஆரம்பிச்சாரு. ஆனா இன்றைக்கு ஒரு தேசிய தலைவராக அவர் வளர்ந்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? பணம் அல்ல, அல்லது அவர் சார்ந்திருக்கிற சமூகம் மட்டுமல்ல. இந்த இரண்டுக்கும் மேலாக ஒரு கொள்கையின்பால் அவர் நிற்பதுதான் அவரை தேசிய தலைவராக ஆக்கியிருக்கிறது. பணமோ சமூகம் மட்டுமோ ஒருவரை உயர்த்தி விடாது. இவைகளுக்கு மேலாக அரசியல் நேர்மை, கொள்கையில பற்று, அந்த வழியில நிற்பது. இதற்கு உரியவராக அவர் இருந்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு இந்த அங்கீகாரத்திற்கும் இந்த வளர்ச்சிக்கும் ஒரு காரணம். இன்னைக்கு நம்ம கூட்டணியினுடைய சிறப்பு என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கிறது. அவர்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். அரசாங்கம் என்பது, ஒரு மாநில அரசாங்கம் என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தை சார்ந்திருக்கிற ஒரு அமைப்பு. அப்படிதான் இங்க இருக்கு. நாம இல்லைன்னு மறுத்துற முடியாது. ஆனால் மத்தியில வேற ஒரு கட்சி, மாநிலத்தில் வேற ஒரு கட்சி. இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு உறுதியாக தைரியமாக மத்திய அரசை எதிர்க்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? நாம எதிர்த்துள்ளோம். நான் எதிர்க்கலாம், திருமா எதிர்க்கலாம், மணிவாசகம் எதிர்க்கலாம், பாலகிருஷ்ணன் எதிர்க்கலாம். அது வேற, எங்ககிட்ட அதிகாரம் இல்லை. ஆனா அவரிடம் ஒரு அரசாங்கம் இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தை அவர் நடத்தியாக வேண்டும். அவர் உறுதியாக இருக்கிறார். அரசு என்பது வேறு, நம்முடைய லட்சியம் என்பது வேறு. இன்னைக்கு நீங்க இந்த உயர்ந்த தன்மையை நீங்கள் சென்னையில் இருந்தால் பார்க்க முடியாது. ஆனா நீங்க டெல்லிக்கு போனா அதை பார்க்கலாம். ஏன்னா டெல்லியில அதிகாரம் எப்படி கொடிகட்டி பறக்கிறது என்பதனை நாம் டெல்லிக்கு செல்கிற பொழுது நேரடியாக பார்க்க முடியும். ஒரு மாநில அரசாங்கத்தை டெல்லி நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் சித்திரவதை செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் சிரமப்படுத்தலாம். ஆனால் அவைகளையும் மீறி ஒரு மாநில அரசாங்கம் இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் இந்திய கூட்டணியினுடைய தவிர்க்க முடியாத ஒரு கொள்கை தூணாக இந்த மாநில அரசு இருக்கிறது. அந்த முதலமைச்சர் சொல்லுகிறார், நான் திருமாவினுடைய இசைவை பெற்று பல்வேறு சட்டங்களை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெருமை. இதை போல ஏராளமான விஷயங்களை நாம் எடுத்து சொல்லலாம். நம்முடைய கொள்கை என்ன? இன்னைக்கு அவர்களுடைய ஒரே இலக்கு என்ன? தமிழ்நாடு தான். ஏன்னா 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்ற பிறகு அகில இந்திய அரசியல் மாறிவிட்டது. ஏதோ ஓரளவிற்கு வெற்றி பெறலாம் என்று நினைத்த மாநிலங்கள் கூட மத்திய அரசை எதிர்த்து ஒரு மாநிலம் 40 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால், 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறது என்று சொன்னால், அங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக கொள்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள், பிற அரசியல் கட்சிகள் ஆச்சரியப்படுகிறார்கள். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் திருமாதை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றுகிற பொழுது எல்லோரும் அதை கவனமாக கேட்பதை நான் பார்க்கிறேன். என்ன காரணம்? தனி மனித விருப்பு வெறுப்பதில் கிடையாது, மோடியை கொச்சையாக பேசுவது கிடையாது, பாரதிய ஜனதாவை RSS அசிங்கமாக விமர்சிப்பது கிடையாது. மாறாக அவர்களுடைய கடந்த காலத்தை அங்குலம் அங்குலமாக சிதைத்து காட்டக்கூடிய ஒரு தலைவராக திருமா அவர்கள் இருக்கிறார். அரசியல் அது முக்கியம். கடிதோச்சி மெல்ல எரிகை என்று சொல்லுவார்கள். ஒரு தாக்குதல் கூட அழுத்தமானதாக இருக்க வேண்டும்,
ஆனால் அதே நேரத்தில் நாகரிக குறைவாக அது இருக்கக்கூடாது என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். எனவே தோழர்களே, இன்னும் நிறைய தலைவர்கள்லாம் பேச வேண்டியிருக்கிறது, நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது. நம்முடைய கூட்டணி என்பது ஒரு அற்புதமான கூட்டணி. வரலாற்றில் எவ்வளவோ கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன. நான் கூட என்னுடைய அனுபவத்தில் அதிமுக கூட்டணியோடு பேச வரும்பொழுது நானும் அவர்களோடு துணைக்கு போயிருக்கிறேன். நானே சில நேரங்களில் கூட்டணி பேசியிருக்கிறேன். ஆனால் அந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு அன்பான ஒரு நாகரிகமான பண்பான பிறரையும் மதிக்கத்தக்க ஒரு அரசியல் அமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய கட்சிகளெல்லாம் ஒரு மிக முக்கிய காரணம். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஒரு மிக முக்கிய காரணம். நாம இந்த அரங்கத்தில் இதை பதிவு செய்யணும். தலித் மக்களை பொறுத்தவரை நந்தனாரில் ஆரம்பித்து சுவாமி சகஜானந்தா, தலைவர் இளைய பெருமாள், இப்பொழுது தோழர் திருமா என்ற அந்த வரிசை நீண்டு வந்திருக்கிறது. இதற்கு ஒரு பெரிய பாதை இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு அதையெல்லாம் அங்கீகரிக்கிற வகையில் தான் இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. நாம் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திசையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இன்னும் நாம் செல்ல வேண்டிய பயணம் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு கூட மத்திய பாரதிய ஜனதா அவர்கள் சில நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். தமிழகத்தின் மீது மேலும் ஒரு தாக்குதலை தொடுக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆளுநரை வைத்து ஒரு தாக்குதல் செய்தார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அமைதியாக, ஆனால் அழுத்தமாக, உறுதியாக இருந்து நீதியின் முறையில் சென்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று ஆளுநர் யார் என்பதை, அவருடைய அதிகாரம் என்ன என்பதை அவருக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே விளக்கி சொல்லி இருக்கிறது தமிழ்நாடு. யாராவது மறுக்க முடியுமா? இதுவரைக்கும் முதலமைச்சர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். ஆனால் வேந்தராக ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். காரணம், சட்டத்தை கையில் எடுத்தார். சட்டத்தின் மூலமாக, நீதியின் மூலமாக, நீதிமன்றத்தின் மூலமாக அந்த வெற்றியை நாம் ஈட்டி இருக்கிறோம். அதற்கு நாமெல்லாம் துணையாக இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி, சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இஸ்லாமிய கட்சிகள், பொது உடைமை கட்சிகள், இன்னும் நம்முடைய கூட்டணி எல்லோருமே அதற்கு நாம் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய, வரலாற்றில் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்பட வேண்டிய அற்புதமான நிகழ்வுகள் என்பதனை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவிடுகிறேன். தோழர்களே, இன்னும் இறுதியாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது என்ன? நேற்று வரை பாரதிய ஜனதாவோடு அவர்கள் உறவு இல்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு எப்படி உறவு வைத்துக் கொள்கிறார்கள்? நாம் ஆரம்பத்தில் இருந்தே இதுதான் நம்முடைய கூட்டணி என்று சொல்லுகிறோம். அதில் நாம் எங்கேயும் தடுமாறல. ஆனால் அவர்களை பாருங்கள், ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வதில் கூட அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. எதையாவது சொல்லி நம்மை வீழ்த்தி விடலாமா என்று பார்க்கிறார்கள். அந்த இடத்துல நாம உறுதியா இருக்கணும். நான் தான் சொன்னேன், தனி மனித விருப்பு வெறுப்புகளை தவிர்த்து விடுங்கள், கொள்கையின் பால் நில்லுங்கள், வெற்றியை ஈட்ட முடியும். அந்த வெற்றியை நம்முடைய திருமா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஈட்டி காட்டி இருக்கிறார். அதே போல நாம் நம்முடைய இந்த தேர்தலிலும் அதை ஈட்டி காட்ட வேண்டும் என்று நான் உங்களுடைய அன்போடு கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கடலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செந்தில்நாதன் அவர்கள், சாம்பமூர்த்தி அவர்கள், அன்பரசன் அவர்கள், சுந்தர்ராஜன் அவர்கள், மக்கீன் அவர்கள், எம்என் ராதா அவர்கள், செழியன் அவர்கள், நசீர் அவர்கள், வைத்தியநாதசாமி அவர்கள், இமயராஜ் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், வேளாங்கண்ணி அவர்கள், இன்னும் ஏராளமான தோழர்களும் என்னோடு வருகை புரிந்திருக்கிறார்கள். இங்கே நீங்கள் இம்மாம் பேர் நிற்கிறீங்க, லட்சக்கணக்கில் இருக்கிறீங்க. ஆனால் எங்களோட வந்த தோழர்களை நான் விழிக்க வேண்டியது ஒரு கடமை. அவர்கள்லாம் இன்னொரு கட்சி கூட்டத்தில் வந்து மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார்கள்.
அதே போல நம்முடைய அமைச்சர் அவர்களோடு வந்திருக்கிறார்கள், ஒவ்வொருவரோடும் வந்திருக்கிறார்கள். எனவே அனைவரையும் நான் விழித்ததாக கருதி திருமா அவர்களுடைய வெற்றி தமிழகத்தினுடைய வெற்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், நம்முடைய சிந்தனை செல்வன் பேசுகிற பொழுது மகிழ்ச்சியா பேசினார். நீங்க மேடையில் மகிழ்ச்சியா பேசுறதுல ஒரு சிரமம் இருக்கு. நீங்க டென்ஷனா பேசலாம், ஆனா மகிழ்ச்சியா பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சமயம் திரும்ப எழுத்தாவில் மகிழ்ச்சியா பேசணும், அவர் இருக்கிறதுனால இந்த மேடை எனக்கு மகிழ்ச்சியான ஒரு மேடை என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவருடைய உரை சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பொது மேடையாக இருந்தாலும் சரி, அதுவும் பாராட்டிற்குரியது. அதே போல துரை ரவிக்குமார், சமீபத்தில் அவருடைய ஒரு சிறு தொகுப்பை நான் படித்தேன். காரல் மார்க்ஸை பற்றியும் கம்யூனிசத்தை பற்றியும் ஒரு சின்ன தொகுப்பு. என்னால் நம்பவே முடியல, இதை போல ஒருவர் எழுத முடியுமா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான் திரும்ப அவங்ககிட்ட கூட சொல்லணும்னு நான் நினைச்சேன். தற்செயலாக நான் படித்தேன். அந்த ஆற்றல் அவரிடம் இருக்கிறது. அதே போல இந்த இயக்கத்தில் ஆற்றல் மிகுந்த தோழர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அந்த ஆற்றலை நல்ல விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடித்தட்டிலிருந்து மேலெழுந்து அதிகாரத்தில் அமர்ந்த அமைச்சர், விடுதலை சிறுத்தைகளின் அன்புக்குரிய அண்ணன், எளிய மக்களின் தோழன், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சி.வி. கணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், எனது பாசத்திற்குரிய அருமை அண்ணன் சிந்தனை செல்வர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு எனக்கு பின்னால் உரையாற்ற வருகை தந்திருக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற வேளாண்மைத்துறை அமைச்சர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் MRKP அவர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றிருக்கின்ற நிறைந்த அனுபவமும் அரசியல் முதிர்ச்சியும் பெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அருமையண்ணன் KS அழகிரி அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மத்திய குழு உறுப்பினர் CPM அருமையண்ணன் பாலகிருஷ்ணர்களே, மரியாதைக்குரிய அருமையண்ணன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜவஹர்லால் அவர்களே, பொருளாளர் மதிமுகவுடைய பொருளாளர் அருமைச்சவர் செந்தில் அதிபன் அவர்களே, மரியாதைக்குரிய CPI-யினுடைய அருமை அண்ணன் மணிவாசம் அவர்களே, ஐயா காஜா மொயினுதீன் பாக்கவி அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றக்கூடிய பாபரஸ் அவர்களே, பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை அண்ணன் சானவாஸ் அவர்களே, பாலாஜி அவர்களே, பனையூர் பாபு அவர்களே, தமிழ்வழி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மணவாளன் மாவட்ட செயலர் மணவாளன் அவர்களே, அறிவுடம்பி அவர்களே, கடலூர் மேற்கு மாவட்ட செயலர் திராவிடமணி அவர்களே, மாவட்ட செயலர் நீதி வள்ளல் அவர்களே, செந்தில் அவர்களே, கதிர்வளவன் அவர்களே, அண்ணன் தாமரைச்செல்வன் அவர்களே, திருமாறன் அவர்களே, இளமாறன் அவர்களே, கிட்டு அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சொந்தங்களே, நீங்களெல்லாம் ஆவலோடு எப்பொழுது தலைவர் பேசுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற
விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர், அருமை அண்ணன், என்னுடைய ஆருயிர் அண்ணன் அண்ணன் தொல் திருமா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நிகழ்வு என்பது நடைபெற்ற 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் 1999ஆம் ஆண்டு அரசியலில் அடி வைத்து முதலிலே சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டு, அதற்கு பின்னால் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு, மெழுகுவர்த்தி சின்னத்திலே போட்டியிட்டு, அம்பு சின்னத்திலே போட்டியிட்டு, மோதிரம் சின்னத்திலே போட்டியிட்டு, இப்படி பல்வேறு தேர்தல்களிலே போட்டியிட்டு 2001ஆம் ஆண்டு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மங்களூர் தொகுதியிலே போட்டியிட்ட போது அவர் வெற்றி பெறுவதற்காக அவரோடு நானும் உடன் சென்று வெற்றி பெற வைத்தவன், முதலில் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்ததிலே எனக்கும் பெருமை இருக்கிறது என்பது நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய, மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தலைவர் அண்ணன் தொல் திருமா அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்றத்திலும், அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்றத்திலும் வெற்றி பெற்று இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி 52 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏன் இன்னும் சொல்ல போனால் சுதந்திரத்திற்கு பிறகு தேர்தல் நடைபெற ஆரம்பித்து கணக்கிட்டு பார்த்தால் 72 ஆண்டு கால தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் தலித் ஒருவரால் துவங்கப்பட்டு அரசியல் கட்சி ஒன்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவது இதுவே முதல் முறை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் அரசியல் களத்தில் 25 ஆண்டு காலமாக நடத்திய இடையறாத போராட்டத்தால் இந்த சாதனையை தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் அவர்கள் நிகழ்த்தியுள்ளார்கள். இதற்கு என்ன காரணம்னு கேட்டா, அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அயராத உழைப்பு என்றுதான் நான் சொல்லுவேன். இரண்டாவது, லட்சக்கணக்கான தொண்டர்களை, இளைஞர்களை ஒரு தாயை போல் அரவணைத்து கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் என்பதுதான் இந்த வெற்றிக்கு காரணம். எப்போது தொண்டர்கள் எதை சொன்னாலும் நான் அவர் அருகிலே இருந்து பார்த்திருக்கிறேன். எவ்வளவு பேர் சுத்தி 10 பேர் ஆளு கொண்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பொறுமையாக இருந்த காரணத்தினால் தான் இந்த வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறார். என்னை கேட்டால் அண்ணன் திருமாவர்கள் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தனிப்பெரும் தலைவராக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்துகின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய முதலமைச்சர் அவருடைய நம்பிக்கையை பெற்ற தலைவராக இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த அரசியல் தலைவர் அண்ணன் KS அழகிரி அவர் சொன்னது போல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களாலும், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களாலும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் எழுச்சி தமிழர் இருக்கிறார் என்பது இந்த இயக்கத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன் இன்னும் சொல்ல போனால், திருவாரூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உரையாற்றிய பொழுது, அப்பொழுது மேடையிலே முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அவர் உரையாற்றி முடித்த பிறகு அவர் அழைத்து பாராட்டிய காட்சி இன்னும் என் நினைவிலே இருக்கிறது. அத்தகைய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களாலே பாராட்டை பெற்றவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னும் சொல்லணும்னா, தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு அண்ணன் அழகிரி அண்ணன் சொன்னதை போல ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக
என்பதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கிறார். அவர் வைத்த பல்வேறு கோரிக்கைகளை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிறைவேற்றி இருக்கிறார். நான் ஒன்று இரண்டை கோடிட்டு காட்டுவது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். முதல்ல இங்க அண்ணன் சிந்தனை செல்வன் சொன்னதை போல இந்த கடலூர் மாவட்டத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கிய ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்கு இன்றைக்கு அருகாமையிலே நினைவு மண்டபம் நம்முடைய முதலமைச்சர்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது. அயோத்திதாசர் பண்டிதருடைய நினைவு மண்டபம் சென்னையிலே உருவாக்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறநாளை சமத்துவ நாளாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு நடைபெற்ற சமத்துவ அந்த நாளில் நம்முடைய மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தது தமிழ்நாட்டிற்கு பெருமை என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் என்று உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அண்ணன் எழுச்சி தமிழ்தான் என்பதை நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒவ்வொரு முறையும் அந்த ஆணையத்தினுடைய கூட்டம் நடக்கும் போதும் அண்ணன் திருமா அவர்களும் அன்பு சகோதரி சிந்தனை செல்வன் அவர்களும் அண்ணன் எம்பி ரவிக்குமார் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதை நான் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த சமூகத்தில் படிக்கக்கூடிய இந்த மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி அவர்களுக்கு முறையாக சென்று சேர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் 2024ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டா, ஆதி திராவிடர்கள் மேம்பாடு செயல் திட்டத்திற்கான சட்டம் உருவாக்கப்பட்டது. இது என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒதுக்கப்படுகின்ற பணம் நிதி, ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படுகின்ற நிதி அந்த மக்களுக்கு முறையாக சென்று சேர வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த தொகை இந்த மக்களுக்கு செயல்படுகிறதா என்பதை உன்னிப்பாக கவனிக்கின்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அண்ணன் எழுச்சி தமிழ் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. அண்ணனும் அவருடைய உரையை கேட்க நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள். நான் நிறைவாக முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதற்காக தான் ஒரு திருமணமே செய்து கொள்ளாமல் எந்த தன்னை தியாகம் பண்ணி இந்த மக்களுக்காக தன்னை தியாகம் செய்த ஒரு தலைவர் ஆவார். இன்னொன்னு, அண்ணன் எழுச்சி தமிழரை பொறுத்தவரையில் எதற்கும் விலை போகாத தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதற்கும் தன்னை சமரசம் செய்து கொள்ளாத தலைவர், எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் கொள்கை மாறாத தலைவர் என்று சொன்னால் அவர்தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள். இந்தியாவில் வாழ்கின்ற லட்சம் கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அடக்கப்பட்ட ஒழுக்கப்பட்ட மக்களுக்காக பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவல் அரணாக விளங்கிக் கொண்டிருப்பவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அப்படிப்பட்ட அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சருக்கு உற்ற துணையாக தோளோடு தோள் நின்று ஆட்சி உருவாவதற்கும் ஆட்சி சிறப்பாக நடப்பதற்கும் 2026 நடைபெறுகின்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி அரசு அமைவதற்கும் எந்த சூழ்நிலையிலும் எவராலும் எந்த வலையிலும் சின்ன வலை போட்டாலும் சரி பெரிய வலை போட்டாலும் சிக்காத ஒரு மாபெரும் விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவனுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தளபதியினுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைவதற்கு நம்முடைய அண்ணன் திருமா அவர்கள் நிச்சயமாக தோள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஷானவாஸ், ஒரு சின்ன கணக்கு. கடந்த முறை தேர்தல் தலைவருடைய ரிசல்ட் வந்தப்ப நள்ளிரவு 2 மணி 3 மணி 3000 ஓட்டு வித்தியாசத்துக்குள்ளார இழுத்து வரிச்சு என்னவோ என்ன நடக்குமோங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அதனால சிதம்பரத்தில் நிற்கலாமா வாழாமான்னு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தயக்கம்.
சிதம்பரம் தொகுதியில் தான் நிக்கிறீங்க. 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்கிறீங்க. சொன்னது யாரு? அமைச்சர். போஸ்டல் ஓட்டு கணக்கு ஏண்டல புவனகிரியில் மட்டும் 22,765 ஓட்டு லீடிங். சிதம்பரத்தை 32,481 ஓட்டு லீடிங். காட்டுமன்னார்குள்ள எவ்வளவு லீடிங்? எவ்வளோ? 50,000 ஓட்டு. அது எல்லாமே அவருடைய உழைப்பு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி. சாரவாஸ் கூப்பிடுங்க. திமுகவின் சின்னம் உதயசூரியன், அதிமுகவின் சின்னம் இரட்டை இலை, காங்கிரசின் சின்னம் கை, இடதுசாரிகளின் சின்னம் கதிர் அரிவாள் சுத்தியல். இந்த சின்னங்கள் எல்லாம் மக்களிடம் போய் சென்று செய்வதற்கு அடிப்படை அந்த சின்னங்களை எளிதில் வரைந்து விட முடியும். உதயசூரியனை எளிதில் வரைந்து விட முடியும், இரட்டை இலையை எளிதில் வரைந்து விட முடியும். ஆனால் சின்னமே இல்லாமல் களத்திற்கு போன கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எளிய மக்களிடம் எளிதில் சேரக்கூடிய சின்னங்களை கொண்டிருக்கிற கட்சிகள் அந்த கட்சிகள். எளிய மக்கள் லட்சோப லட்சம் பேரை வைத்திருக்கிறோம், சின்னம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் எந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்து நிற்கலாம் என்கிற ஒரு நெருக்கடி வந்தபோது பானையை சுட்டி காட்டி இதுதான் ஈஸியா வரைய முடியும், மேல ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு என்று சொல்லி நமக்கு அதை சுட்டி காட்டியவர் தான் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRKP அவர்கள். இன்றைக்கு அது முதன்மை சின்னமாக எளிய மக்களிடம் சென்று வேகமாக சேருகிற சின்னமாக பானை சின்னம் இருக்கிறது. அதற்கு நாங்களே சாட்சி. வெறும் 10 நாள் மார்ச் 24ஆம் தேதி எங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டது. 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல், ஏப்ரல் 4ஆம் தேதி மாலை பிரச்சாரம் முடிகிறது. 10 நாளில் பானை சின்னத்தை கொண்டு சேர்த்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வந்தோம். அதில் 2 பொது தொகுதியில் வெற்றி பெற்று வந்தோம். அப்படிப்பட்ட சின்னத்தை தேர்ந்தெடுத்ததில் நமக்கு பங்காற்றிய ஒரு மகத்தான ஆளுமை மாண்புமிகு அமைச்சர். விடுதலை சிறுத்தைகள் இந்த தெருவில் வரக்கூடாது, அந்த தெருவில் வரக்கூடாது என்றெல்லாம் அங்கங்கே தடைகள் போடப்பட்ட போது, அல்லது அப்படி போடுவதற்கு பின்னால் சிலர் இருந்தபோது அந்த தடையை உடைத்து எல்லா வீதிகளிலும் நம்மை வலம் வரச் செய்த ஒரு பேராளுமை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இன்றைக்கு அவரோடு இணைந்து, நம்மோடு அவரும் இணைந்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கரத்தை வலுப்படுத்தி மிகப்பெரிய வெற்றி பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வெற்றி பயணத்தில் நமக்கு துணையாக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்.